கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. நறுமண புகையால் சூழப்பட்டு அன்னையின் திருக்கொடி அழகுடனே காட்சியளிக்கிறது. திருக்கொடி பவனி ஆரம்பமாகிறது. The flag procession is being done. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். நகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சியின் நினைவுகள். முதலாவது, கபிரியேல் தூதர் மரியாளுக்கு தூதுரைத்ததை தியானிப்போமாக. சோதனைகளும் துன்பங்களும் எத்தனை வந்தாலும் தாய் திரு அவை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரும் இறை மக்களாகிய நம்மை வழிநடத்துவதற்கு இறைவனோடு தொடர்பு நிலையான ஜெபம் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டு உடல் உள்ள ஆன்ம பலம் பெற்று கடவுளை கருவில் தாங்கிய அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு ஆண்டவரின் திட்டங்களை அறிந்து உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற அன்னையின் வழியாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னையின் பெருவிழா இன்று தொடங்குகிறது. இவ்விழாவின் தொடக்கமாக அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிறது. அது வானுர நிவர்ந்து வளமுற உயர்ந்து பட்டொளி வீசி பறக்கிறது. பட்டு துணியில் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு படிப்படியாக உயர்ந்து கொடிக்கம்பத்தின் உச்சியில் நின்று அற்புதமாக பறக்கிறது. பறக்கும் கொடியோடு சேர்ந்து நம் மனங்களும் அன்னையின் திருவுருவத்தை பணிந்து வணங்கி வானில் பறந்து பரவசமடைகின்றன. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் எந்நாளும் திருநாள்தான். எந்நாளும் அங்கு மக்கள் கூட்டத்துக்கு குறைவில்லை. வாழ்வில் எதிர்கொள்கின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் அன்னையின் திருவடியில் வைத்து மன்றாடுவதற்காக
மக்கள் கூட்டம் ஆண்டு முழுவதும் அலைமோதுகின்றது. எந்நாளும் ஒரு பக்தர்களின் கூட்டத்தோடு இன்று கூடியிருக்கும் கூட்டத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூட்டம் வருகிறது என்றால் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். தொடர் வண்டியிலும் பேருந்துகளிலும் வந்துள்ளவர்கள் ஒரு பக்கம் என்றால், சிற்றுந்துகளிலும் சொந்த வாகனங்களிலும் வந்துள்ளவர்கள் மறுபக்கம். தங்கள் சொந்த ஊரிலிருந்து 40 நாள் நோன்பு நோற்று காவியுடையும் கழுத்தில் ஜெபமாலை அணிந்து பாத யாத்திரையாக வந்திருக்கும் பக்தர்கள் தொகையினை எண்ணி மாளாது. வேளாங்கண்ணி என்ற இந்த அவதார திருத்தலத்திற்கு வந்துள்ள அருள்பூத்த நெஞ்சம் கொண்ட பக்தர்களே, தந்தை அமுதனடிகள் சொன்னது போல இந்த கூட்டம் பெரிய கடல் அலை போல கூடியிருக்கின்ற திருக்கூட்டம். வேளாங்கண்ணியின் ஞான கிளவியையும் ஞான குளவியையும் தாங்கிய கொடி பவனியாக வந்து கொண்டிருக்கின்றது. இதை காண ஒவ்வொருவருக்கும் கண்கோடி வேண்டும் என்றாலும் கோடிக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இரு செவியிலும் பகர்சை என்பது போல நாம் இரு விழிகளாலும் இரு செவிகளாலும் இங்கு நடப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். அகஸ்தீனார் என்ற புனிதர் சொல்லுவது போல, இங்கு இரவு என்றும் பகல் என்றும் இல்லை. No succession of days in a shrine milieu என்று சொல்லுவார். அதுபோல மக்கள் ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலத்தில் இருக்கிறார்கள். ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்று பொருள். ஒரு முறை ஓடி தனக்கென வழி உண்டாக்கிவிட்ட நீர் பெருக்கு முற்றிலுமாக நின்றுவிட்டாலும் ஓடிய பாதை ஆறாக நிலைத்திருப்பது போல இங்கு தோன்றிய மரியாவின் இந்த அருள் திருத்தலம் அருள் ஆறாக தன் பாதையை நிலைநிறுத்தி உள்ளது. அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே என்கிறது தமிழ் பக்தி இலக்கியம். இதோ நான் ஆண்டவனின் அடிமை என்ற மரியாள் வானில் மட்டும் அரசாளவில்லை, இந்த பூமி பந்திலும் அரசாளுகிறார், ஆணை நமதே என்று கடவுள் கூறுகிறார். இதற்கு சான்று இங்கு குழுமி இருக்கும் பக்தர்கள் கூட்டம். இன்னும் தொலைக்காட்சிகள் வலைவொலிகள் வாயிலாக இணைந்திருக்கும் லட்சோப லட்ச மக்கள். இதை கணித்தால் இந்த ஆணை நமதே என்பது நமக்கு புலப்படும். கவிஞர் மீராதான் ஒரு முறை சித்திரை திருவிழாவை பற்றி இப்படி சொல்லுவார்: கூட்டம் 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 பார்க்க கூட்டம், எங்கு பார்த்தாலும் கூட்டம் என்று. இங்கும் எங்கு பார்த்தாலும் கூட்டம். கூட்டம் பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அல்ல இது. ஜனரஞ்சக நாயகியை காண, அந்த இயேசுவின் சுந்தரியை காண வந்த கூட்டம். சூரியனில் இரவு இல்லை, பறவைகள் அழுவதில்லை. அருள் பெருகும் இந்த கன்னித்தாய் திருத்தலத்தில் அகம் உருகும் மனித அலைகள் ஓய்ந்ததில்லை. நீல வானம் கொண்ட திரைக்கடலே கரை கடந்ததோ என திகைக்க வைக்கும் திருப்பயணிகளின் திருக்கூட்டம், மக்கள் பெருவெள்ளம். எல்லோருடைய மனங்களிலும் ஒரே ஆர்வம், ஒரே ஏக்கம். ஆரோக்கியனையின் திருமுகத்தை தரிசித்து நம் தேவைகளை எல்லாம் மன்றாட்டு வடிவத்தில் அவருடைய திருவிடையில் சமர்ப்பித்து விட்டால் எந்த துன்பமும் நம்மை எதிர்கொள்ளாது எனும் உறுதியான நம்பிக்கையுடன் மக்கள் பெருந்திரளாக அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கிறார்கள். கொடியேற்றத்தின் போதும் திருநாளின் போது மட்டும்தானா வேளாங்கண்ணியில் மக்கள் கூட்டம்? ஆண்டு முழுவதும் மக்கள் பெருந்திரளாக வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இறை திருமகன் அன்பையும் நேசத்தையும் நமக்கு உணர்த்துகின்ற அன்னையின் திருமுகத்தை பார்த்தாலே நாம் பசி தீரும், பிடிகளிலிருந்து விடுதலை பெறுவோம், ஏமாற்றங்கள் மறைந்து போகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் நம் வாழ்வில் எதிரொலிக்கும், கேட்பவை கிடைக்கும், கேளாதவையும் உடன் நிறைவேறும்
எனும் உறுதியான எதிர்நோக்குடன் லட்சக்கணக்கான மக்கள் இன்று திரண்டு வந்திருக்கிறார்கள். இமயகிரி தொடங்கி குமரி வரை, ஏன் அதையும் தாண்டிய பாதைகள் சாலைகள் எல்லாம் வேலை நகர் நோக்கி. ஆங்கிலத்திலே இப்படி சொல்வார்களே, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுவார்களே. எது எப்படியோ இலக்கு அடைய வேண்டும் என்றால் எதுவும் சரிதான் என்பது அதன் பொருள். ஆனால் இங்கு உண்மையிலேயே எல்லா சாலைகளும் வேலை நகர் நோக்கித்தான் வந்திருக்கின்றன என்று நாம் எண்ணுகிறோம். மக்கள் கால்நடைகளாக மாறிவிட்டார்களோ என்று கசிந்துருகும் வண்ணம் தங்கள் காலால் வந்து சேர்ந்த அன்பர்கள் ஒருபுறம், வாழ்விற்கு உயிரை காட்டி மௌனத்தையே தன் வேதமாக்கி, அந்த மௌனத்தையே ஒரு மொழியாக்கி, புன்னகையும் இதய புன்னகையும் தாங்கிய இந்த அன்னையை காணத்தான் கால்நடையாக இத்தனை மக்கள் இங்கு சேர்ந்திருக்கிறார்கள். அன்னையை பார்த்ததும் அனைவரும் ஒரு மொழி பேசுகின்றனர், அம்மா என்ற மொழி, ஆவே மரியா என்ற மொழி. Therefore, Velangani has become the symbol of national harmony, cultural harmony. மெய் சிலிர்க்க வைக்கும் மகோன்னதமான இத்திருக்கோயில் எங்கு நோக்கினும் தெய்வ பரிணாமங்கள், மீட்பின் கனிகள், பாமர வெகுஜன பக்தி வழிபாடுகள், நம்மை அரவணைக்க துடிக்கும் தாயின் அமரத்துவம் செறிந்த தெய்வ பிரசன்னம், உடனிருப்பு, உடன் பயணிக்கின்றேன் என்ற எண்ணம். இந்த அன்னை திரு அவைக்கு தாய்தான், மதர் ஆஃப் த சர்ச். திரு அவையின் போதனைகளை அமுதமாக நமக்கு ஊட்டும் தாய். திரு தந்தை தொடங்கி இந்த தாயின் அறிவுறுத்தல்களுக்கு யாரும் விதிவிலக்கல்ல. அதேபோது இயேசுவை நம்பிய முதல் சீடத்தி இவள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. சீடர்களின் முன்னோடி என்பதால் இந்த ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி திருமகள் திரு அவையின் திருமகள் என்றும் அழைக்கப்படுகிறாள். டாட்டர் ஆஃப் த சர்ச். She is the mother of the church. She is also the daughter of the church. வேளாங்கண்ணி இன்றைக்கு மன்னக சீயோனாக மாறியிருக்கிறது. நமக்கு அருள்வாழ்வில் மரியாள் ஒரு சகோதரியும் கூட. She is the sister as well. காரணம், சிறந்த முறையினாலே ஆனாலும் அவரும் மீட்பு பெற்றவரே என்பதனால் அவர் நமக்கு சகோதரியாகவும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றாள். சேர மன்னருக்கு ஒரு கொடி, சோழ மன்னருக்கு ஒரு கொடி, பாண்டிய மன்னருக்கு ஒரு கொடி என தமிழக மரபில் மூவேந்தர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்கு உரிய கொடியை பொன்னே போல் போற்றி வந்தனர். கொடி மன்னர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது இறைவனுக்கும் உரியது என பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். அதனால்தான் தமிழக கோவில்களில் கொடிக்கம்பம் அமைத்து மக்கள் கொடியேற்றி மகிழ்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமய பணியாற்ற வந்த அருட்பணியாளர்கள் இம்மரபினை மதித்து போற்றி நம் கோவில் வளாகங்களிலும் கொடிக்கம்பம் அமைத்து திருவிழாவுக்கு முன் கொடியேற்றி திருவிழா சிறப்புடன் தொடங்குகிறது என்னும் உணர்வை மக்கள் மனதில் எழுப்பிட வகை செய்தனர். திருவிழாவுக்கு முன் ஏற்றப்படும் கொடி திருவிழா நிறைவுற்றதும் அதே ஆடம்பர சிறப்புடன் இறக்கப்படுவதையும் நாம் காண்கிறோம். எல்லா ஊர்களிலும் ஒரு முறை ஏற்றப்படும் கொடி 9ஆம் நாளன்றுதான் இறக்கப்படும். ஆனால் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு நாளும் கொடி ஏற்றப்படும். அதுபோலவே ஒவ்வொரு நாளும் தேர் பவனியும் நடைபெறும். இது வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வு என்பதில் ஐயமில்லை. உலகத்துக்கே இவள் ஒரு தாய். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு தாய் வேண்டும். அந்த தாய் தான் இந்த தாய். அந்த தாயின் கொடிதான் இந்த கொடி. சிலுவையில் இதோ உன் தாய் என்று யோவானை பார்த்து கூறியதும், இதோ உன் மகன் என்று இந்த அன்னையை பார்த்து கூறியதும், இந்த தாயோடு உலகத்திற்கு ஒரு தொப்புள் கொடி உறவு ஏற்பட்டது.
ஒரு பந்தம் ஏற்பட்டது. கடவுளின் கடைசி கையெழுப்பு அது. இயேசுவின் மலைப்பொழிவை வாழ்ந்து காட்டியவர் இந்த அன்னை. எதற்காக எல்லா இனத்தாரும் என்னை பேருடையாள் என போற்றுவே என்று முன்கூட்டியே சொன்னாள்? மலைப்பொழிவை வாழ்ந்து காட்டியதனால், இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தியதனால், நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருப்பதனால், Mary shines as a model of virtues for the whole communities. She exemplified in her life the Beatitudes, so she is a perfect imitation of Christ. எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையாள் என போற்றுவதில் சலிப்படைவதே இல்லை. எப்படி அந்த அன்னையை நாம் பாராட்டுவது? வேளாங்கண்ணியில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அரியன்னை ஆரோக்கிய அன்னை என பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார். இங்கு திரண்டு வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களும் அன்னையின் பரிந்துரையால் உடல் உள்ள நலங்களை தாங்கள் பெறுவதை நன்றியுடன் எடுத்துக் கூறுகின்றார்கள். அத்தகைய நன்றிக்கு அடையாளமாக பல காணிக்கை பொருள்களை அன்னையின் காலடியில் சமர்ப்பிக்கின்றார்கள். கோவிலுக்கு எதிரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அத்தகைய காணிக்கை பொருட்கள் இருப்பதை நாம் காணலாம். அங்கு பக்தர்களின் நன்றி உணர்வு யாழ்ப்பாண தேங்காய் நெற்றில் பொறிக்கப்பட்டிருப்பதோடு வெள்ளி தங்கம் ஆகிய உலோகங்களிலும் சுருக்கமாக பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இவ்வாறு புகழ்பெற்ற இத்திருத்தலம் தோன்றியது அல்லது நிறுவப்பட்டது எப்போது எனும் வரலாற்று குறிப்பு இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை. இருந்த பல ஆவணங்களும் எப்படியோ தொலைந்து விட்டன. கிடைத்திருக்கும் ஆவணங்களிலிருந்து ஓர் உண்மை நமக்கு தெரிய வருகிறது. தொடக்கத்தில் பிரான்சிஸ்கன் துறவர அருள் பணியாளர்களே வேளாங்கண்ணியில் பணியாற்றி வந்தனர் என்பதுதான் அது. இப்படி பல தலைமுறைகளாக இந்த அன்னைக்கு பணியாற்றி வந்தவர்களை எண்ணுகிற போது நமக்கு உள்ளத்திலே நன்றி பெருக்கு ஆராய் ஓடுகிறது. இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு உரிய இந்த தாயை நாம் எப்படி போற்றுவது? பாரதிதாசன் பெண் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடினார் இப்படி: வன்மை உயர்வு மனித நலமெல்லாம் உன் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, இப்புவிக்கெல்லாம் ஒரு தாய் என்று காட்ட வேளாங்கண்ணியிலே தமிழருக்கு வாய்த்தவளே. அப்படி சொல்லுவதா? மின்னல் ஒளியே, விலைமதியா ரத்தினமே, எங்கள் வீடும் எங்கள் மனமும் மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்பதா? அல்லது இறைவார்த்தையை எங்களில் தூண்ட வந்த தூண்டா மணி விளக்கே, எம் பெருமாட்டியே என்பதா? இதுதான் தெய்வீகம் என்று பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்த பகுத்தறிவே என்பதா? இன்னும் டிவைன் காமெடி என்ற அந்த நாவலிலே டான்டே இவ்வாறு கூறுகிறார்: கண்ணியும் தாயுமானவளே, தன் மகனின் மகளே என்று வர்ணிப்பதா? மானிடத்தையே கடவுள் வடிவம் எடுக்க உயர்த்தியவளே என்பதா? மானிடமே உன்னை போற்றுகிறது, காரணம் கடவுளுக்கே உருவம் கொடுத்தாய் என்று பாராட்டுவதா? காரணம் மரியாள் வெறும் அடைமொழிகளுக்கு மட்டும் சொந்தக்காரி அல்ல, பிறரன்பின் மதிய நேரத்து ஒளிக்கீற்று. She is the noonday torch of charity. நம்பிக்கையின் நட்சத்திரம். அருள் பெற்றோர் கூட உன் உதவி இல்லாமல் இருந்தால் பறக்க விரும்பியும் இறக்கை இல்லாத பறவைகளம்மா. காரணம் உன்னில் பக்தி இருக்கிறது, தாராளம் இருக்கிறது, நன்மைத்தனங்கள் இருக்கின்றன, ஆன்மாவின் அழகு இருக்கிறது. ஒரு ஜெர்மானிய கவிஞன் இப்படி சொல்லுகின்றான்: I see thee, Mary, in 1,000 ways, so beautifully expressed, but no image can express the way in which my soul can see thee. 1000 விதங்களில் உன்னை பார்க்கிறேன் மரியே, ஆனால் அத்தனை விதங்களும் என்னுடைய ஆன்மா உன்னை பார்ப்பதை
இன்னும் முழுமையாக படம் பிடித்து காட்டவில்லை என்று அந்த ஜெர்மானிய கவிஞன் அப்படி கூறுகின்றான். அதேதான் இங்கு கூடியிருக்கின்ற லட்ச மக்களுடைய எண்ணங்களும். அவர்களுடைய இதயத்திலே நீ ஒரு பேரழகு, தோட்டா புல்க்ரா, மொத்த முழு அழகு என்று 6ஆம் சின்னப்பர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இறுதியிலே சொன்னாரே, எஸ்தர் என்ற அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை உமக்கு முழுவதும் பொருந்துகிறதம்மா. நாகப்பட்டினத்திலிருந்து 6 மைல் தொலைவில் தென் திசையில் பிரான்சிஸ்கன் துறவியர் ஒருவரது பொறுப்பில் ஒரு கிறிஸ்துவ குழுமம் வாழ்ந்து வருகிறது. அக்கோவில் ஆரோக்கிய அன்னையின் கோவில் என அழைக்கப்படுகிறது என்று 1630ஆம் ஆண்டில் பேதுரோ த த்ரினிதாதே என்னும் பிரான்சிஸ்கன் துறவி எழுதியிருக்கிறார். ஆகவே 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வேளாங்கண்ணி திருத்தலம் வரலாற்றில் இடம்பெற்று விட்டதை நாம் அறிகிறோம். இதை அடுத்து கிடைக்கும் ஆவணங்களில் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னையின் கோவில் அல்லது திருத்தலம் அமைந்திருப்பது பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. 1713ஆம் ஆண்டைச் சேர்ந்த ஓர் ஆவணத்தில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் ஆரோக்கிய அன்னையின் கோவில் இருப்பது பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 1747, 1765, 1766, 1774, 1779, 1784 ஆகிய ஆண்டுகளின் அறிக்கைகளில் வேளாங்கண்ணியில் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி தொடர்ந்து தங்கி பணியாற்றி வருவது பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். நாகப்பட்டினத்தின் கிளைப்பங்காக இருந்த வேளாங்கண்ணி காலப்போக்கில் தனிப்பங்காக நிறுவப்பட்டதையும் நாம் காணலாம். சிறிய அளவில் தோன்றிய இத்திருத்தலம் படிப்படியாக வளர்ந்து இன்று உலகறிந்த மரியன்னை திருத்தலமாக உயர்ந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. அத்தனை பேருடைய கண்களும் அந்த கொடியை நோக்கி இருக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் வண்ணங்களாக மாற வேண்டும். பிறரன்பில் நாம் முன்னோடிகளாக வேண்டும் என்பதை அந்த கொடி நமக்கு சுட்டி காட்டுகிறது. தூய அகஸ்தீனார் கடவுளை நம்பியதால் கடவுளை கருவுற்றாள் அந்த மரியாள், இயேசுவை நம்பியதால் அவரை பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகின்றார். திரு அவைக்கும் மரியாளுக்கும் எத்தனையோ பொருத்தங்கள் இருக்கின்றன. திரு அவை ஜெபிக்கிறது, மரியாவும் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். திரு அவை கடவுளை போற்றுகிறது, மரியாவும் கடவுளை போற்றுகின்றாள். தூய அம்ப்ரோசியார் இந்த மரியியலை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார். மரியாவில் துலங்கிய ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்ற பேரார்வம் நம்மில் விளங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கூடியிருக்கும் நாம் கடவுளை மரியா புகழ்ந்தேத்த வேண்டும். அந்த மரியா புகழ்ந்தேத்துவதை நாம் கண்ணார பார்க்கின்றோம். அதே போல நாமும் மரியாவோடு சேர்ந்து கடவுளை புகழ்ந்தேத்த வேண்டும். அவள் கவனிக்கின்றாள், இறை வார்த்தைக்கு காது கொடுத்து செவி மடுக்கின்றாள், ஜெபிக்கின்றாள், தன்னையே ஒப்பு கொடுக்கின்றாள். இதெல்லாம் அவள் எப்படி திருப்பலியிலே பங்கு கொள்கிறாள் என்பதற்கு உதாரணங்கள். லியோ த கிரேட், புனித லியோ த கிரேட் இவ்வாறு தன்னுடைய ஒரு மறையுரையில் கூறுகின்றார். கிறிஸ்துவின் ஜனனம் மரியாவின் உதரத்தில் தோன்றியது போல நம் புது வாழ்வின் தொடக்கம் திருமுழுக்கு தொட்டிதான். மரியாவின் உதரத்திற்கு கொடுத்த அதே அருளை பாக்கியத்தை திருமுழுக்கு ஆட்டும் போது அந்த நீருக்கு கடவுள் கொடுத்துள்ளார். அந்த நீரின் வழியாக நாம் மறுபிறப்பு அடைகின்றோம். எனவே திருமுழுக்கு தொட்டியும் மரியாவின் உதிரமும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நாம் அனைவருமே புது வாழ்வை பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாமல் இந்த பக்தி முயற்சிகளிலே பங்கு கொள்ள வேண்டும். 1835ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் சபை துறவியர்கள் நாகப்பட்டினம் பகுதியையும் வேளாங்கண்ணி திருத்தலத்தையும் விட்டு வேறு பணித்தளங்களுக்கு சென்றனர். அது முதல் மயிலாப்பூர் மறைமாவட்ட அருள் பணியாளர்களே வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு
பொறுப்பேற்று உழைக்க தொடங்கினர் என நாம் அறிகிறோம். 1952ஆம் ஆண்டில் மயிலாப்பூர் மறை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் தனி மறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அது முதல் வேளாங்கண்ணி தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. அன்று முதல் இன்று வரை வேளாங்கண்ணியில் ஏற்பட்டுள்ள பல வளர்ச்சிகளை நாம் காணலாம். பெருகி வரும் பக்தர்களின் தொகைக்கு ஏற்ப தங்குமிடங்கள், உணவு விடுதிகள், மறியியல் பயிலகம், தியான இல்லம், முதியோர் ஆச்சரியம் மிகுந்த பார்வை. இடையர்கள் வந்தபோது அந்த ஆச்சரியம் மிகுந்த பார்வைகள். மகனை ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய் என்று லூக்கா நற்செய்தியிலே சொன்னபோது அதற்கு இயேசு நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அதுவும் ஆச்சரியம் நிறைந்த பார்வை. தாய்மார்கள் வேதனையில் அவர்களுடைய மகன்கள் அந்த தாய்மார்களுக்கு இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்னை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்று, ஏன் நீ சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் என்று. இந்த பேராலயத்தின் முன் யாகுல அன்னையினுடைய ஆலயத்தை பார்த்துவிட்டுத்தான் இந்த தாய்மார்கள் அந்த பேராலயத்திற்குள் நுழைகிறார்கள். அந்த யாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் சிற்றாலயத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? தான் வளர்த்தெடுத்த மகனை தன் மடியிலே கிடத்தி தன் வேதனையை காட்டுகின்றாள் அந்த மனை. அதே போலதான் இந்த இந்திய நாட்டினுடைய எத்தனையோ தாய்மார்களும் உலகத்தினுடைய தாய்மார்களும் தன்னுடைய கணவன் கொடுக்கின்ற துன்பத்தினால் வேதனைப்படுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற துன்பத்தினால் வேதனைப்படுகிறார்கள், தன்னுடைய உறவினர்கள் கொடுக்கின்ற வேதனைகளால் துன்பப்படுகிறார்கள். அத்தனை துன்பங்களுக்கும் தீர்வு இந்த அன்னைதான் என்று இங்கு சரணாகதி அடைகின்றார்கள். எத்தனை விதமான பார்வை! அவள் உயிர்த்த போது ஆச்சரியம் மிகுந்த பார்வை. தூய ஆவி வந்தபோது இதயம் பற்றி எரிந்த பார்வை. பல பார்வைகளின் மரியாதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த மரியாதையுடைய ஆலயம் ஒரு பெரிய உலக தரம் வாய்ந்த ஒரு திருத்தலமாக மாறியுள்ளதை பார்க்கின்ற போது நமக்கே மெய் செலுக்கின்றது. ஒரு காந்த பூமியாக இருக்கின்றது, புண்ணிய பூமியாக இருக்கின்றது. எருசலேமில் ஆண்டவர் பிறந்த அந்த கோவிலிலே இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. If you enter here as a tourist, you will come out as a pilgrim. If you enter here as a pilgrim, you will come out more holier. இந்த வேளாங்கண்ணிக்கு நீங்கள் யாத்திரிகர்களாக வந்தால், வெறும் இடம் பார்க்க வேண்டும் என்று வந்தால் திருப்பயணியாக மாறுவீர்கள். திருப்பயணியாக வந்தவர்கள் இதை விட்டு போகும்போது புனிதத்தோடு போவீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த பேராலயத்தையும் இங்கு உள்ள அழகையும் வனப்பையும் பார்க்கிற போது பாரிஸ் நகரத்து பேராலயத்தை பற்றிய அந்த வார்த்தை தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. All human works ends here, so that in time to come men will no doubt do it differently but not better. வேறு எத்தனையோ ஆட்கள் திறமை மிக்கவர்கள் வந்து இதை அழகுபடுத்தலாம். ஆனால் மனித முயற்சிகளின் முடிவு இங்கே இருக்கிறது, முழுமை இங்கே இருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது.
கொடி ஏற்றப்படுவதற்கு வந்துவிட்டது. தஞ்சை தரணியின் தல ஆயர் அவர்கள் இந்த கொடியை மந்திரித்தார்கள். 1987 ஆயர்களிடம் கொடியேற்றுவது வழக்கமாகிவிட்டது. அதிலிருந்து இன்று வரை தஞ்சை தல ஆயர்கள் இந்த கொடியை மந்திரித்து ஏற்றுகிறார்கள். பங்கு தந்தை, மற்ற தந்தையர்கள், அதிபர் தந்தை, மற்ற தந்தையர்கள் அவர் அருகிலே நிற்கிறார்கள். கொடி ஏற்றுதல் என்பது ஏதோ ஒரு சடங்கு மட்டுமல்ல, நம் உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு பக்தி முயற்சி. மரியாளுடைய கண்களுக்குள் நம்மை ஊடுருவ வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, மெய் சிலிர்க்க வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கு கொள்வது ஒரு விதத்திலே சாக்ரமெண்டல் என்று கூட சொல்லலாம். அருட்சாதனம் அல்ல. தீர்த்தத்தை தொட்டு நாம் தலையிலே வைக்கிறோமே, அதுபோல கோபுரங்களில் பார்த்தால் கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்று பார்க்கிறோமே, அதுபோல இந்த கொடியேற்றமும் நமக்கு கடவுளுடைய அருளை பெற்றுத்தரும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கின்றோம். மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றாள். நீல வானம். ஏன் மரியாள் நீலம் என்றால் என்று சொல்லுகிறோமே, ஆகாய விரிவு, அது நீல கலர், நீல நிறம். எனவே மரியாள் விண்ணகத்தினால் பாதுகாக்கப்பட்டவள். redemption by preservation, redemption by retribution என்று சொல்லுகிறோம். நாம் அனைவருமே redemption by retribution, ஆனால் மரியாளோ redeemed by preservation என்று டான்ஸ் காட்டஸ் என்பவர் என்ற மொழியில் அறிஞர் சொல்லியிருக்கின்றார். எனவேதான் வானத்திற்கு உரியவள் என்பதனால் அது நீல நிறமாக மரியாவுடைய கலர் என்று நாம் எண்ணுகிறோம்.